வணக்கம். இந்த கம்யூனிட்டி நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறோம். இம்முறை எங்களோடு பேச வந்திருப்பவர் அல்லது இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு பல விடயங்களை பகிர்வதற்காக வந்திருப்பவர் ரூபி ரட்னசிங்கம். அவரை உங்களில் பலருக்கும் ஏற்கனவே நன்றாக தெரிந்திருக்கும். பல காலமாக இங்கு கல்வி சம்பந்தமான வேலைகளிலே ஈடுபட்டு தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வந்தவர். அதனை விடவும் பல்வேறு சமூக சேவை மையங்களோடு தொடர்ச்சியாக வேலை செய்தவர். தற்போது எதிர்வரும் அக்டோபர் 24 நடைபெறவிருக்கின்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக கல்வி சபையினுடைய அறங்காவலர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக போட்டியிடுகிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் ரூபி. வணக்கம் ரவி. வணக்கம் எல்லாரும். வணக்கம். இப்பொழுது நாங்கள் உங்களிடம் முதலிலே கேட்கவிருக்கின்ற கேள்வி என்று சொல்வதை விட ஒரு பகிர்வாகவே இருக்கட்டும். அது என்னவென்றால், நீங்கள் எந்த பகுதியிலே உங்களுடைய போட்டி நடைபெறவிருக்கிறது? அதாவது வாக்களிப்பவர்கள் எந்த பகுதியிலே இருக்க போகிறார்கள்? தேங்க்யூ. நான் ரன் பண்ணுற கேண்டிடேசி வந்து சிட்டி ஆஃப் மார்க்கம் வார்டு 5 அண்ட் வார்டு 7, அதாவது வார்டு 5 வார்டு 7. அந்த பார்டர்ஸ் வந்து ஸ்டீல்ஸ், கீழே வந்து ஸ்டீல்ஸ், அப் வந்து மார்க்கம் ஸ்டோவில் லைன், பேருந்து ஈஸ்டில் வந்து யோர்க் டரம் பார்டர் லைன் அண்ட் வெஸ்டில் வந்து மார்க்கம் ரோடு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது வார்டு 5 அண்ட் வார்டு 7 ஏரியாவில் யோர்க் ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டு இங்கிலீஷ் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டிக்கு ஐ எம் யுவர் கேண்டிடேட். சரி, உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி. அதாவது வந்து உங்களை தேர்ந்தெடுப்பார்களாக இருந்தால், அதாவது இந்த சமூகத்திற்கு எந்த வகையான சேவைகள் நீங்கள் செய்வதற்கு உங்களுடைய மனதிலே ஒரு திட்டம் இருக்கிறது என்று கேட்கலாமா? Yes, so I will do my best நான் தமிழில் சொல்கிறதுக்கு பெஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த மெயின் ப்ரையாரிட்டிஸ் வந்து எங்களோட யங் பீப்புள், எங்களோட யங் மக்களுக்கு, எங்களோட யூத்துக்கு யூத் எம்பவர்மெண்ட். அவங்க வந்து they have to be able to have equity, well-being and academic success. Academic success வந்து whatever field you choose, and the support இருக்கணும் எங்களோட young people to go through a public school system. Well-being, and we have to, especially இப்போ pandemicலால வர்ற we've been in isolation, young people எங்களோட education system online இருந்திருக்கணும். ஸோ அந்த well-being support இருக்கணும். ஸோ அது ஒரு ப்ரையாரிட்டி. ஒரு social service worker, educator, we understand the importance of our young people's health and well-being, to be able to be in a school. நல்லா படிக்கிறதுக்கு அந்த environment ஒரு conducive environment இருக்கணும். And equity வந்து equity, நான் வந்து ஒரு Canadian with permanent disability. And percent வந்து less than 20% legally blind Canadians ஒரு public school systemக்குள்ளால சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து போயிருக்கிறேன். அப்போ நான் வந்து one of those less than 20%. So it is important to me, எனக்கு அங்கே especially disabilities இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த advocacy role school boardல play பண்ணுறதுக்கு, so that young people of all abilities can go through a school systemத்துக்குள்ளால போய் become employable citizens, economically independent. So அதுதான் இந்த மெயின் ப்ரையாரிட்டிஸ், இந்த முக்கியமான ப்ரையாரிட்டி என்று சொல்லுகிறீர்கள். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்கலாம் என்று நினைக்கிறோம். இதற்கான இது ஏற்கனவே உங்களுக்கு இதிலே பெரிய அனுபவம் இருக்கிறதா? ஏனென்று சொன்னால், நீங்கள் பல காலமாக இங்கு கல்வி சபைகளோடு சேர்ந்து வேலை, இதற்கு முன்பு நீங்கள் செய்து வந்த வேலை என்ன என்று கேட்கலாமா? Yes, so thank you. So எனக்கு almost 23 years நான் இந்த field வந்து public service, an Ontario registered social service worker and also an Ontario registered early childhood educator. So in the field, அதாவது வந்து நீங்கள் ஒரு சமூக சேவகர், அதை விட குழந்தைகளோடு அவர்களுக்கு கல்வி சொல்வதற்கான social services, support services கொடுப்போம். அந்த ஃபீல்டு வந்து எல்லா ஒன்டாரியோ children, youth and communitiesோடு வேலை செய்கிறேன் நான் 23 years-ஆக. வெவ்வேறு கெப்பாசிட்டிஸில் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர். எத்தனை வருடங்களாக வேலை செய்கிறீர்கள்? 23 years, 23 வருஷமாக. நான்
ஃபர்ஸ்ட் இந்த ஏர்லி 20s நான் கிராஜுவேட் பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்குள்ளால வரைக்கல. அதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் பப்ளிக் சேஃப்டி கனடாக்குள்ளால அங்கே தமிழ் மக்கள் சிட்டி ஆஃப் மார்க்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 4-year ப்ராஜெக்ட் இருந்தது. அந்தங்களோட ஆக்கில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அங்களோட பிள்ளையார் ஸ்கூல்ஸ், மிடில் ஃபீல்ட் ஹை ஸ்கூலும் மில்லிகன் மில்ஸ் ஹை ஸ்கூல்லையும் ஒரு கைடன்ஸ் கவுன்சிலராக இருந்தேன் நாங்கள். நான் அந்த மார்க்கம் கம்யூனிட்டி மொபிலைசேஷன் அந்த சப்போர்ட், மென்டல் ஹெல்த் சப்போர்ட், கைடன்ஸ் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் கொடுத்தேன் நான் அந்த கோஆர்டினேட் பண்ணி. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மார்க்கில் எங்களோட தமிழ் கம்யூனிட்டிக்கில் இந்த ஃபீல்டில். அண்ட் ஸோ இட்ஸ் பின் மை பேஷன். அந்த பேஷன் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு எஜுகேஷனுக்குள்ள போயிருக்கிறேன் 13 years. எஜுகேஷன் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? ஸோ ரைட் நவ் நான் 13 years டொராண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டு, த லார்ஜஸ்ட் போர்டு கனடாவில் நான் பேரண்டிங் ஒர்க்கர். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்குள்ளால நாங்கள் ஆன்டாரியோ ஏர்லி இயர்ஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். நாங்கள் ஐ எம் அ பேரண்டிங் ஒர்க்கர். அப்போ நான் வந்து ஆன்டாரியோ பேரண்ட்ஸ், சின்ன பிள்ளைகள் 0லேருந்து 6 வயசு மட்டும் இருக்கிற ஃபேமிலிஸை வந்து எங்களோட ப்ரோக்ராமுக்கு வர்ற ஸ்கூல் போர்டுக்குள்ளால நாங்கள் பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறோம். ஹவு டு பி அ பெட்டர் பேரண்ட், ஹவு டு கம்யூனிகேட் வித் யுவர் சில்ட்ரன். பிள்ளைகளுக்கு ஆல் த டெவலப்மெண்ட்ஸ், காக்னிட்டிவ், எமோஷனல், லிட்ரஸி, நியூமரசி டெவலப்மெண்ட்டை ரெடி ஆக்குறதுக்கு, டு கெட் தம் ரெடி ஸ்கூல் சிஸ்டத்துக்கு போகிறதுக்கு, பப்ளிக் எஜுகேஷனுக்குள்ள ரெடி ஆக்குறதுக்கு, டு மேக் ஷுர் எல்லா பிள்ளைகளும் நாங்கள் கூட வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் என்று சொல்கிறது. Marginalized communities, and so sometimes they fall under low income. Upper low income, and your opportunities are less because you are under low income. Your access is maybe less likely. So marginalized, sometimes people of color, people with disabilities, women who have experienced violence. Those are vulnerable people in the or marginalized communities. அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது through the school board to make sure when your family is happy and healthy and communities are happy and healthy, then children அந்த environmentல thrive பண்ணுவீங்க. ஸோ தான் பப்ளிக் சோஷியல் சர்வீசஸ் செய்தேன் நான். ஸோ எஜுகேஷனில் we know how children learn best. So it's very, and the passion வந்து it's quite a lot. Now I have this opportunity to give more time to the community, Congress community serve பண்ணுறதுக்கு. So I'm running. பொதுவாகவே வந்து தமிழ் மக்கள் அரசியலில் மட்டுமல்லாது இப்பேற்பட்ட இந்த பதவிகளுக்கு போட்டியிடுவதும், அங்கு இன்னும் தங்களை மற்றவர்களுக்கும் காட்டுவதும் எங்களுக்கு சமூகத்தை பொறுத்தவரையிலே ஒரு மிகச்சிறந்த விஷயம் என்று நினைக்கிறேன். இந்த வகையில் நீங்கள் இவ்வளவு அழகாக தமிழ் பேசுகிறீர்கள். நீங்கள் எத்தனை வயதிலே கனடாவுக்கு வந்தீர்கள்? நான் வந்து 8 வயசுல கனடாவுக்கு வந்தேன். 8 வயசுலேயே வந்து 8 வயசுல வந்தேன் நான். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஸ்கார்போவில் வந்தோம். என் அப்பா அந்த நேரத்தில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் பிறந்து 83 ரைட்ஸில் we were separated. இந்த கனடாவில் வந்து 89ல் நாங்கள் ஃபேமிலியோட ரீயூனைட் பண்ணேன். So at that time I was the first one of the few Sri Lankan children Scarborough. இப்போ வந்து we have a big population of Tamils in Ontario. So in 1989 வந்து 8 years old I've been growing up here since. Especially in the program Toronto District School Board நிறைய தமிழ் பேரண்ட்ஸ் வர்றவங்க. So I get a chance to இந்த தமிழை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. So we're learning. அப்போ அதாவது வந்து தொடர்ச்சியாக பல காலமாக நீங்கள் தமிழ் மக்களோடு இங்கு சேர்ந்து உங்களுடைய பணிகளை செய்து வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இவை ஒரு பக்கம் இருக்க, அதாவது வந்து நீங்கள் இப்படி குழந்தைகளோடு நீங்கள் சேர்ந்து வேலை செய்கிறீர்கள் என்றபடியால் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் சற்று சொல்லுங்கள். Oh goodness. So yes, absolutely. So எனக்கு வந்து I was in social service இருந்த நான். I had a son. I had a baby.
அண்ட் அந்த நேரத்தில் நான் எஜுகேஷனில் போனேன் நான் டு ஒர்க் மோர் வித் சில்ட்ரன். அண்ட் எனக்கு ஒரு மகன் இருக்குது. ஐ ஆம் அ சிங்கிள் மதர். ஐ க்ரூ அப் இன் ஸ்கார்பரோ அண்ட் இப்போ வந்து அவர் வந்து ஹை ஸ்கூலில் இருக்கிறார். ஸோ ஐம் ஆன் த பேரண்ட் கவுன்சில். ஐம் வெரி இன்வால்வ் இன் த கம்யூனிட்டி as a parent. And in the mostly வந்து in the passion is also youth empowerment. அப்போ எனக்கு ஒரு டீனேஜர் இருக்கிறார். and இன்னும் இந்த high school is a very important time in education. இப்போ தான் நாங்கள் decisions make பண்ணுறது for our life. What we want to become in the future. We want to make sure we're going on the நல்ல பாத்தில் போகிறோம். It's a very influential time. அப்போ எஜுகேஷன் வந்து எங்களோட யங் பீப்புளுக்கு சரியான முக்கியம், யூத்துக்கு முக்கியம். எனக்கு ஒரு ஃபேமிலி, I have a son நான் ஒரு parent. So that's a little bit about my life. அப்படி இருக்கின்றபடியால் உங்களுடைய அந்த ஆர்வம் இந்த துறையிலே இன்னும் அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அதாவது வந்து என்னென்றால் நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளைத்தான் நீங்கள் வேலை செய்யவும் போகிறீர்கள். அந்த பிரச்சனைகளை குறித்துத்தான் உங்களுடைய கவனம் இருக்கும் என்று நம்புகிறோம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு விஷயத்தை கேட்கலாம். என்னவென்று சொன்னால், உங்களுடைய போட்டி இப்போ சரி, உங்களுக்கு வாக்களிப்பவர்கள் பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடும். அவர்களுக்கு இன்னும் ஒரு முறை உங்களுடைய நீங்கள் போக வேண்டி, அதாவது வந்து வாக்களிப்பவர்கள் இருக்கின்ற அந்த தொகுதியை, உங்களுடைய தொகுதியினுடைய எல்லைகளை இன்னும் ஒரு முறை சொல்வீர்களா? Explain again. உங்களுடைய borders. And the borders, yes. So on the borders வந்து நீங்கள் it's ward city of மார்க்கத்தில் ward 5 and ward 7 ward 5 ward 7. அந்த borders வந்து சவுத்தில் ஸ்டீல்ஸ், நார்த்தில் வந்து மார்க்கம் ஸ்டோர்வில் border line, இந்த ஈஸ்டில் வந்து யோர்க் டர்ஹம் லைன், வெஸ்ட்டில் வந்து மார்க்கம் ரோட். அந்த மார்க்கம் ரோடில் வந்து கொஞ்சம் ஒரு உள்ளுக்கு ஒரு 9th லைனும் 16th லைன்லும் ஒரு டென்ட் இருக்குது. ஸோ பட் யூ வில் நோ, நீங்கள் சிட்டி மார்க்கம் போனீங்களா உங்களோட கவுன்சிலர் படி இல்லாட்டி இந்த வார்டு 7 கேட்டால் யூ நோ. ஸோ அந்த மீன் இது வந்து மார்க்கம் ஸ்டோர்வெல், யோர்க் டர்ஹம் அண்ட் மார்க்கம் ரோட். இதை ஏன் மீண்டும் ஒருமுறை கேட்டேன் என்று சொன்னால், இந்த பகுதியிலே நீங்கள் இருந்தால் இவர் போன்ற ஒரு தமிழ் மகளை நீங்கள் தெரிவு செய்வதற்கு உண்மையிலேயே நீங்கள் தெரிவு செய்வதற்கு செல்ல வேண்டும் என்பதுதான். அதாவது வந்து இவருக்காக வாக்களிக்க போகிறீர்கள் அல்லது வேறு முதல் வேலையாக நீங்கள் வாக்களிக்க செல்ல வேண்டும். இரண்டாவது, இவர் என்று சொல்வதின் படிக்கு பார்த்தால் இவர் தான் எதற்காக போட்டியிடுகிறேன் என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு எண்ணப்பாட்டோடு தான் இவர் தேர்தலிலே நிற்கிறார். இப்பேற்பட்டவர்கள் அரங்காவலர் சபையிலே இருப்பார்களே. ஆனால் எங்களுடைய கல்வி வசதிகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கான முறைமைகளை இன்னும் சற்று நாங்கள் விரிவுபடுத்த முடியும். இந்த வகையில் இன்னும் ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். இதை பார்த்து கொண்டிருப்பவர் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? வாய்? Because number one, நாங்கள் கனேடியனாக இருந்தாங்கன்னா நாங்கள் முதலாவது வந்து உங்களோட ஃப்ரீடம் வந்து ஒரு நாளும் for granted எடுக்கக்கூடாது. ஸோ we must go and vote. அந்த voting freedom வந்து I will employ எல்லாரையும் வந்து கனேடியன் சிட்டிசனாக இருந்தால் go out and vote. அதான் உங்களோட கனேடியன் சிட்டிசன்ஷிப். When you go out and vote, now we have an opportunity and the trustee position you could choose பண்றது. So as a Canadian citizen, நீங்க உங்களோட research செய்தீங்கன்னா, if you want somebody who is in the field, in the decades of working with Ontario's children, youth and families and communities, அந்த ஃபீல்டில் வாழ்க்கையை உங்களோட பேஷனை உங்களோட ஒர்க்கை செய்யணும்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், ஸ்கில்ஸ், டெடிகேஷன், சர்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட்டோட போனீங்கன்னா I believe I would be, I know I am the right person to represent York Region. City of Markham has been very good to me. நான் Toronto District School Boardல வேலை செய்யல, and when I'm running I can understand அவங்களோட challenges
as the largest school board in Canada. Difficulties, I know some of our brothers in the Tamil community are running in Scarborough right now, and I support, wonderful to see Tamilakal running for positions of trustee and to support education. Appa enakku vandu I live in York Region, I live in Markham, and Mahan vandu is a part of the York Region District School Board, and I think it's important to have somebody in that profession with a strong sense of knowledge and community. And if you believe that, and trustee is a honorary position, Yes. so it's an extension of what you want to do with your life work. I believe this is a path that was open to me, and I think if you do the research, you'll know who to vote for, which is Ruby Ratnasingam. So அதுக்காண்டி அதுதான் முக்கியம். ஸோ இம்பார்ட்டன்ட் நாங்கள் வோட் பண்ணுறது, அதுக்கு மேலே நீங்கள் ரிசர்ச் செய்தீங்கன்னா என்ற பேர் ரூபி ரத்னசிங்கம். ரூபி, இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி. இதற்கு முன்பு நீங்கள் பேசும்போது சேலஞ்சஸ் என்று சொன்னீர்கள், அதாவது சில சவால்களை நீங்கள் சந்தித்தார். எப்பேற்பட்ட சவால்களை எங்களுடைய சமூகத்தில் இருப்பவர்கள் அல்லது பொதுவாகவே மக்கள் எப்பேற்பட்ட சவால்களை எதிர்கொள்கிறார்கள்? Explain. அதாவது ஒரு சேலஞ்சஸ் நிறைய இருந்தது என்று சொன்னீர்கள். Yes, in the community. இந்த கம்யூனிட்டி Yes. என்ன வகையான சேலஞ்சஸ்? So similar challenges so for example, இப்போ Toronto District School Board and நான் very vocal about this. எனக்கு a permanent disability. I am legally blind. அப்போ நான் one of the challenges accommodation for disabilities. நான் typically legally blind Canadians school board, public school board சிஸ்டத்துக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுங்கள், மீண்டும் ஒரு முறை. legally blind. அப்போ நான் I am considered Canada permanently disabled, a person with disability. அந்த disability நான் கண் பார்வை குறைவு, so legally blind. So in Canada, for example, நான் கார் ஓட இயலாது because license எடுக்க இயலாது, exam pass பண்ண மாட்டேன். So அப்படியான legally blind people in Canada, Canadians, are not employable. அப்போ அந்த வேலை எடுக்கிறதுக்கு எம்ப்ளாயபிளாக இருக்கணும். You have to get an education. அந்த எஜுகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை because அந்த accommodation இல்லை. How do blind children pass through school education? எனக்கு என் பேரண்ட்ஸ் were very strong advocates. அவங்க ஸ்கூலில் no, she needs this, she needs that, இப்படித்தான் அவருக்கு accommodate பண்ணலாம். ஸோ நான் எஜுகேஷன் high school pass பண்ணி graduate பண்ணி I went to post-secondary education. So which I have like I said in early childhood education இருக்கேன் and social service இருக்கேன். ஆனால் most legally blind Canadians அந்த education இல்லை. So எனக்கு education of course as a Canadian, but especially as a Tamil Canadian, is very important. If நாங்க தமிழாக்கள், so we came from a very difficult time, and education is very important in our lineage. So அதுக்காண்டி I think it's something that I stand for. The other and also disabilities நான் அந்த education systemத்துக்குள்ள போகலாம்டா I can open the way and மற்றவங்களுக்கு advocate பண்ணி all children Canadians with disabilities educationக்கு accessible education இருக்கக்கூடியதா இருக்கணும். That's equity. உங்களை பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தாலும் வாழ்க்கையிலே அவற்றையும் தாண்டி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீர்கள். இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்பேற்பட்டவர்களுக்கு வாக்களிப்பதில் எந்த தவறும் இல்லை. தயவு செய்து இன்னும் சற்று விளக்கமாகவே சொல்லலாம் என்றால், இவரை போன்றவர்களை நாங்கள் வாக்களித்து தெரிவு செய்ய வேண்டும். இவர்கள் அதாவது அந்த இடத்திலே இவர்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு 2-3 வகையாக நாங்கள் பெருமைப்படலாம். ஒன்று, எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு தரப்பினர் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் மக்களோடு தான் இந்த அரங்காவலர் சபையிலே தேர்ந்தெடுக்கப்படுவது ஒரு பணவரவுக்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு சமூக அந்தஸ்துக்காகவோ அல்ல.
சில வேளைகளிலே இப்பேற்பட்டவர்கள் தாங்கள் செய்கின்ற வேலைகளிலே ஒரு ஒரு முழு திருப்தியை அடைவதற்காக, முழு திருப்தி அடைவதை விட இப்பேற்பட்ட வேலைகளை இன்னும் அதிகமாக செய்வதற்காகத்தான் இப்பேற்பட்ட அறங்காவலர் போன்ற பதவிகளுக்காக போட்டியிடுகிறார்கள். அந்த வகையிலே சற்று நீளமாக நான் சொன்னாலும் அந்த வகையிலே இவர் போன்றவர்களை நாங்கள் நிச்சயமாக தெரிவு செய்ய வேண்டும் என்பதை தைரியமாக இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. ரூபி, இன்னும் ஒரு கேள்வி. உங்களுடைய தாய் தந்தையரை பற்றி சற்று சொல்லுங்கள். சில வேளையில் பார்த்து கொண்டிருக்கும் சிலருக்கு உங்களுடைய பெற்றோரை தெரிந்திருக்கக்கூடும். About my parents? Parents, yes. Oh, goodness. Well, hello, Mom and Dad. And Amma Appa Patti. Well, and Amma is from Sri Lanka, Colombo, and Appa is from Jaffna town, Yalpanam. And Amma and Appa 83 riots they were separated. Appa வந்து London UK போனார். அண்ட் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போனோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஐ காட் எந்த கல்ச்சரை பற்றி எங்களோட தமிழ் ஆக்களை பற்றி எங்களது சிச்சுவேஷனுக்களால் முன்னேறி சிவில் வாருக்குள்ளே போய் ரெஃப்யூஜியால் லைக் இந்த இமிக்ரெண்ட் நிறைய இமிக்ரேஷன் கனடாக்கு இமிக்ரேட் பண்ண ஆக்கள் வந்து சிவில் வாருக்களால் போன தமிழ் ஆக்கள் அதுக்குள்ளெல்லாம் வந்து we united 89 இந்த அம்மா அப்பா யூனைட் பண்ணேன். ஸோ ஜோசப் ரத்னசிங்கம் இந்த அப்பா அவர் வந்து he's all about education. He வந்து லைஃப்லாங்காக வந்து லைப்ரரியில் தான் வேலை செய்திருக்கிறார். All his life Jaffna in the library science department. So he's all about education and வாழ்க்கையில் if you want to be independent and a contributor in society, education வந்து முக்கியம். So and Canada வந்து அந்த education வந்து free. So it's public education. So that's a little bit about my appa. And amma வந்து she is I'm the reverend daughter, so she's a very strong Christian. And அவ வந்து அவன் அம்மா ஒரு legally blind teacher. So and it's actually quite interesting. And அம்மாக்கு தெரியல நான் பிறப்பேன் இந்த கண்டிஷனோட, and I'm legally blind, and அம்மா ஒரு legally blind teacher பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுவ. So I got lots of opportunity, and I think அது வந்து பிள்ளைகளோட ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணலாமண்டா. I think that's my gift, thanks to my parents, I guess. And that's a little bit about them. உங்களுடைய அம்மா நீங்கள் போட்டியிடுவதை பற்றி என்ன சொன்னார்? And about contesting? Yeah. Well, I think she's my silent campaign manager. I think I think she's always supportive. She's a very strong, and Amma Sri Lanka through the civil war, through the Thania and Appa London irundhavar. So and Amma vandu Yalpanathila went, made sure education was still important, even civil war when there was times with bombings and everything like that, we were still educated. So she was always supportive. When she found out I was running or I talked to her, she's not surprised. Surprisingly, this is again, it's my field. So let's see, I have everybody's support, so it's wonderful. அதாவது வந்து நீங்கள் வெற்றி அடைந்து அந்த வெற்றியை உங்கள் அம்மாவுக்கு சமர்ப்பித்தால் மிகவும் கொஞ்சம் அம்மா அப்பா and everybody and the mahan, it's I think அவங்களை சப்போர்ட் பண்ணிக்கல, those are the difficult campaign பண்ணிக்கல, it's very difficult. Public figure ஓடிக்கல, it's a very challenging time. Lots of hard work, lots of door knocking, lots of கதைக்கிறது, lots of interviews. இந்த கோவிட் வந்த பின்பு டோர் நாக்கிங் என்று கதவை தட்டுவதற்கு சில வேளைகளிலே சில சிரமங்கள் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட சிரமங்கள் உங்களுக்கு இருக்கின்றன? கொஞ்சம் வந்து இருந்திருக்கு. பிகாஸ் எஸ்பெஷலி பேண்டமிக்குள்ளால் வந்து கொஞ்சம் கேட்கல. சில ஆட்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுள் இல்லை டோர் டு டோர் வந்து திறந்து கதைக்கிறதுக்கு. ஸோ யூஸ்வலி நான் வந்து மாஸ்க் போடுவேன். பட் மோஸ்ட் பேர் ஆட்கள் வந்து என்ன வந்து கம்ஃபர்டபுள் வெளில சிலவில் வந்து now they have இந்த வீடியோ கேமரா. ஸோ சம்டைம்ஸ் அதுக்குள்ளால கதைப்பேனும். ஸோ அந்த சேலஞ்சஸ், அந்த ஒன் கனெக்ஷன் வந்து அந்த கேம்பெயின் ட்ரெயிலில் போய்க்கல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல அந்த கனெக்ஷன் ஸோ மச் வந்து இல்லை. But we're getting there. That's the main challenge. But இப்போ வந்து we're getting out of the pandemic கொஞ்சமாக. So
இந்த நிகழ்ச்சி வந்து அதாவது வந்து நீங்கள் டோர் டு டோர் டோருக்கு போய் கதவை தட்டி அவை திறக்க இல்லை என்றாலும் சில வேளைகளிலும் உங்கள் பகுதியில் இருக்கும் யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடும். யாராவது இல்லை, நிறைய பேர் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நேரடியாக ரூபி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களிடம் கேட்காவிட்டாலும் இந்த நிகழ்ச்சி மூலம் அவர் தன்னை பற்றி சொல்லியிருக்கிறார், தன்னுடைய ஆர்வங்களை பற்றி சொல்லியிருக்கிறார், தான் ஏன் போட்டியிடுகிறேன் என்பதை சொல்லியிருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதை, அது அவர் எத்தனையோ விதமான சவால்களுக்கு மத்தியில் தான் அவர் இன்று இந்த ஒரு நிலைமைக்கு வந்து இதற்கு மேலும் செல்வதற்கு ஆர்வப்பட்டு உங்களுடைய ஆதரவினை கேட்டு நிற்கின்றார். சரி, இந்த வாக்களிப்பு எப்படி செய்ய வேண்டும் என்று, how to vote? How to vote? Please go out and vote. If you are முக்கியமாக vote பண்ணுறது வந்து எங்கள் முனிசிபல் எலெக்ஷனில் வந்து இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி நாங்கள் சிட்டி ஆஃப் மாக்கம் வந்து எங்களோட voter turnout வந்து வெரி லோ. ஐ திங்க் ஒரு only 35%. ஸோ நாங்கள் தமிழ் ஆக்கில் நாங்கள் கெனேடியன்ஸாக போய் நம்பர் 1 go out and vote. அங்கே வந்து voting days, அட்வான்ஸ் voting வந்து October 14th தொடக்கம் 24th மட்டும் ஆன்லைன் voting செய்யலாம். You can go register on City of Markham electionsmarkham.ca. போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு பின் நம்பர் கிடைக்கும். அந்த பின் நம்பரோட நீங்கள் எல்லாத்தையும் ஃபேமிலியை குடும்பத்தில் இருக்கிற ஆக்கள் vote பண்ணக்கூடிய ஆக்களை வந்து ஆன்லைனாக vote பண்ணலாம். That's from October 14th to the 24th on electionsmarkham.ca. அதுக்கு மேலே அட்வான்ஸ் voting வந்து Armadale Community Center, Anand Community Center and Cornell Community Center, October 20th, 21st, 22nd, advance voting. Also, election naal, October 24th, advance voting. So, Armadale, Anand, Cornell Community Center. ரூபி ரட்னசிங்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர். உங்கள் ஆதரவை தேடி வந்திருக்கிறார். தயவு செய்து இப்பேற்பட்டவர்களை அந்த ஆஃபீஸுக்கு தெரிவு செய்வது என்பது நாங்கள் எங்களை இன்னும் சற்று உயரத்திற்கு கொண்டு செல்வது போன்றது என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் தைரியமாக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. தயவுசெய்து உங்களில் அவருக்கு வாக்களிப்பதற்கு இயலுமானவர்கள் அன்று இருந்தால் வாக்களிக்காத விட்டு விடாதீர்கள். தயவு செய்து சென்று அவருக்கான வாக்குகளை அளித்து விடுங்கள். அளித்து தமிழ் மக்களை இன்னும் சற்று உயரத்திற்கு எடுத்து செல்வதற்கு இவர் போன்ற போட்டியாளர்கள் மிகவும் தகுதியானவர்கள் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. ரூபி, மன்னிக்க வேண்டும். இன்னும் ஒரு முறை நீங்கள் எல்லாம் வெற்றிக்கனியை பறித்த பின்னால் இன்னும் ஒரு முறை உங்களோடு சாவகாசமாக வேறு பல விஷயங்களை கூட நாங்கள் பேசலாம். அவருக்கும் அவருடைய கேம்பெயின் வேலைகள் என்று பல இருக்கின்றன. அவரும் அவசரமாக இருக்கிறார். இன்னும் அவர் சொன்னது போல அவருடைய வீட்டிலே சில வேளை உங்களோட மகன் உங்களை பார்த்து கொண்டிருப்பாரா அல்லது? He's very political, my son. எல்லாத்தையும் பற்றி he's actually my driving force. அவர் வந்து எல்லாத்தையும் பற்றி he's very involved. அவரே community வந்து engaged இருக்கிறார். அவரும் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸும் we are out every weekend canvas பண்ணி ஆக்களை மீட் பண்ணி. அவரே உங்களுக்கு உதவி செய்கிறாரா? He's part of உதவி இல்லை, this is work. It's hard work. He's a part of it. He's a civic. நாங்க வந்து volunteer பண்றது அது முக்கியம். It's important to encourage that. அவரும் at the friends, we have a good team. ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கு. And we're in your city of Markham. We're there every weekend. Say hello. Thank you. சரி, இத்துடன் இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகிறது. ரூபி ரட்னசிங்கம் இவருக்கான வாக்குகளை செலுத்த முயல்பவர்கள், இவருக்கான வாக்குகளை செலுத்துவதற்கு முடிந்தவர்கள் தயவு செய்து சென்று வாக்களியுங்கள். இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்வது அதுதான். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.